பல பெண்களை காதலித்து ஏமாற்றி மோசடி செய்த அரசியல் பிரமுகர். நீதாமா என் வீட்டு மருமகள் என கூறி குடும்பமே நாடகமாடி பணம் பறித்த சம்பவம். தாய் தந்தை வீட்டில் சேர்த்து வைத்திருந்த பணத்தை திருடி காதலனுக்கு கொடுத்த இளம்பெண். இப்படி காதல் என்ற பெயரில் 10 இளம் பெண்களை ஏமாற்றிய புகாருக்கு உள்ளான மோசடி காமுகனின் பின்னணி குறித்து விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை தாம்பரம் அடுத்த சேலையூரைச் சேர்ந்த 22 வயது பெண் ஒருவர் சிட்லப்பாக்கத்தில் உள்ள சேலையூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அதிர்ச்சி புகார் ஒன்றை அளித்தார். அதில் பள்ளி பருவத்தில் பழக்கமான சேலையூரைச் சேர்ந்த லியாஸ் தமிழரசன் என்கிற செம்பாக்கம் தமிழ் என்பவர் அரசியல் கட்சி ஒன்றில் பொறுப்பில் உள்ளதாக கூறி நெருங்கி பழகி பணம் நகையை பறித்து கொண்டு வாழ்க்கையை வீணாக்கிவிட்டதாக தெரிவித்திருந்தார். 2021ஆம் ஆண்டு பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த அந்த மாணவியை காதலிப்பதாக கூறி வீட்டிற்கு அழைத்துச் சென்றதாகவும் அங்கிருந்த அவரது பெற்றோர் தன்னை எதிர்கால மருமகள் என கூறி உரிமையோடு நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. நீதாமா என் மருமக என கூறி அடிக்கடி தமிழரசன் படிப்பு செலவுக்கு என அந்த மாணவியை மயக்கி அவனது பெற்றோர் பணம் பறித்ததாகவும் கூறப்படுகிறது. சம்பந்தப்பட்ட மாணவி சற்று வசதியான வீட்டைச் சேர்ந்தவர் என்பதால் படிப்பு செலவு, வீட்டுச் செலவு என பல்வேறு காரணம் கூறி 10 லட்சம் ரூபாய் பணத்தையும் 17 சவரன் நகைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாணவியிடம் இருந்து தமிழரசன் வாங்கியதாகவும், மாணவியும் தனது வீட்டில் கலெக்ஷன் பணத்தை திருடிச் சென்று காதலனிடம் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் காணாமல் போனதாக குடும்பத்தார் சண்டையிட்ட போதும் சந்தேகம் வராமல் பணத்தை திருடி தமிழரசனுக்கு கொடுத்துள்ளார். தமிழரசனுக்கு நகைகளையும் அவ்வப்போது கழட்டி கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. அந்த சமயத்தில் கழுத்தில் அணிந்திருந்த செயின் ஒன்றை காணவில்லை என வீட்டில் கேட்கும் பொழுது தமிழரசனை தான் காதலிப்பதாக பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். தமிழரசனும் அவரது பெற்றோரும் தன்னைத்தான் தங்கள் வீட்டு மருமகள் என்று கூறி வருவதால் தன்னை அரசியல் காதலன் எப்படியும் திருமணம் செய்து கொள்வார் என்று கூறி பெற்றோரை சமாதானம் செய்ததாக கூறப்படுகிறது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சொல்கிற வாக்குறுதியையே உருப்படியாக நிறைவேற்றாத அரசியல்வாதிகள் ஆயுசுக்கும் கூடவே இருப்பேன் என்று கூறி அந்த பெண்ணிடம் பறித்த நகை மற்றும் பணம் என்னவானது? திருமணம் செய்து கொள்வேன் என தெரிவித்ததால் அந்த பெண் மிகவும் நெருங்கி பழகியதாகவும், அந்த சமயத்தில் இருவரும் தனிமையில் ஒன்றாக இருப்பதை தமிழரசன் வீடியோ எடுத்து வைத்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. தமிழரசனின் இந்த நடவடிக்கை சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கு வெறுத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதையடுத்து தமிழரசனின் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளத்தை பார்க்கும் பொழுது பல பெண்களுடன் இதே போன்று காதலிப்பதாக கூறி ஏமாற்றியது தெரிய வந்ததால் நகையும் பணமும் கொடுத்து ஏமாந்து போன அந்த பெண் கடும் அதிர்ச்சி அடைந்தார். பல பெண்களுடனான தொடர்பு குறித்து கேட்டபோது தனக்கு பல பிரபல ரவுடிகளின் தொடர்பு இருப்பதை கூறிய தமிழரசன் ஆந்தரங்க வீடியோவை காட்டி மிரட்டியதாக கூறப்படுகிறது. தான் ஏமாற்றப்பட்டதை தாமதமாக உணர்ந்த அந்த பள்ளி பருவ காதலி தன்னை ஏமாற்றிய தமிழரசனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என 2022ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து 2 வருடங்களாக தமிழரசனை கண்காணித்துள்ளார். தன்னை போன்று பாதிக்கப்பட்ட பெண்களின் விவரங்களை சேகரித்து ஒவ்வொரு பெண்களிடமும் தனித்தனியாக பேசி தமிழரசனுக்கு எதிரான ஆதாரங்களை திரட்டியதாக பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்தார். காதலிக்கும் பெண்களுக்கு தன்னை பெற்ற தாய் தகப்பன் ஒரு பொருட்டாகவே தெரிய மாட்டார்கள். காதலர் மட்டுமே சுத்தவனாக தெரிவார். அவன் சொன்னதையெல்லாம் செய்யும் பொம்மை போல காதலி செயல்படுவார். எத்தனை பேர் புத்தி சொன்னாலும் பெண்ணின் மூளை அதை ஏற்றுக்கொள்ளாது. அப்படி விபரீத காதலில் விழுந்ததால் அந்த பெண் தனது சாமர்த்தியமான நடவடிக்கைகளால் அந்த விபரீத காதலனுக்கு போட்ட கிடுக்குப்பிடி என்ன? தனது ஆந்தரங்க வீடியோவை வைத்துக் கொண்டு மிரட்டும் அந்த பிளாக்மெயில் பொலிட்டிக்கல் காதலனுக்கு தக்க பாடத்தை கற்றுக் கொடுக்க முடிவு செய்தார் பாதிக்கப்பட்ட பெண். அவன் இதுவரை இன்ஸ்டாகிராமில் எத்தனை பெண்களுடன் பேசியிருக்கிறான், சாட்டிங் செய்திருக்கிறான், என்ன மாதிரியான சாட்டிங்கில் ஈடுபட்டுள்ளான் என்பதையெல்லாம்
பொறுமையாக சேகரித்தார் அந்த பெண். அந்த அடிப்படையில்தான் தன்னோடு சேர்ந்து 3 பெண்களை அழைத்துச் சென்று சிட்லப்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். லியாஸ் தமிழரசன் 2024ஆம் ஆண்டு சட்டப்படிப்பை அரியர்ஸுடன் முடித்ததாகவும் அதன் பின் ரவுடிகளுடன் சேர்ந்து செயல்பட்டதாகவும் அந்த அடிப்படையில் முதலில் பாஜகவிலும் பின்னர் திமுகவிலும் இருப்பதாக கூறிக்கொண்டு கொடி போட்ட வண்டியில் வலம் வந்தது தெரிய வந்தது. அந்த பெண்ணின் புகாரின் பேரில் சிட்லப்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு லியாஸ் தமிழரசனை அவரது வீட்டில் மடக்கி பிடித்து விசாரித்த போது சில நாட்களுக்கு முன் திருமண ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தெரிய வந்தது. இதனால் போலீசார் லியாஸ் தமிழரசனின் செல்போன், லேப்டாப் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்தனர். அதில் கைப்பற்றப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் இதுவரை 10க்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. எல்லா பெண்களிடமும் காதலித்து திருமணம் செய்து கொள்வதாக வீட்டிற்கு அழைத்துச் சென்று மருமகள் என கூறி நாடகமாடியதாக தெரிய வந்துள்ளது. இதே பாணியில் பாதிக்கப்பட்ட பெண்களிடம் பணம், நகைகளை ஏமாற்றி உல்லாச வாழ்க்கை வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 2 வருடங்களாக தான் பள்ளியில் படிக்கும் போது பழக்கமான பெண்கள் மற்றும் சட்டக்கல்லூரி அக்கம் பக்கத்தில் நட்பான பெண்கள் என பலரது பெயர்களை காவல்துறையினர் கண்டறிந்துள்ளனர். மேற்கொண்ட பெண்களிடம் தனிமையில் இருந்தபோது வீடியோ எடுத்து வைத்திருந்து மிரட்டியதும் தெரிய வந்தது. முதற்கட்டமாக 3 பெண்கள் வரை புகார் அளித்திருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட பெண்கள் தைரியமாக புகார் அளிக்க முன்வர வேண்டுமெனவும் அவர்களது தகவல்கள் வெளியேறாமல் பாதுகாக்கப்படும் எனவும் காவல்துறை தரப்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட லியாஸ் தமிழரசன் விசாரணைக்கு பிறகு தாம்பரம் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தொடர்ந்து காவலில் எடுத்து விசாரிக்கவும் போலீசார் திட்டமிட்டுள்ளனர். பள்ளி பருவத்தில் காதலிப்பதாக கூறி பணம், நகைகளை ஏமாற்றிய காதல் மோசடி மன்னனை பயப்படாமல் பாதிக்கப்பட்ட பெண்ணே 2 ஆண்டுகள் பின்தொடர்ந்து ஆதாரங்களுடன் காவல்துறையில் புகார் அளித்து சட்டப்படி கைது நடவடிக்கை மேற்கொள்ள வைத்திருப்பது பாராட்டுக்குரியது. பருவ வயது பெண்கள் தங்கள் பெற்றோர் தங்கள் நலனுக்காக தான் சொல்கின்றனர் என்பதை காது கொடுத்து கேட்க வேண்டும். ஒருபோதும் நாம் கெட்டுப் போக வேண்டும் என்று அவர்கள் விரும்ப மாட்டார்கள் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். சமூகத்தில் நாளுக்கு நாள் காதல் வேடம் போடும் கயவர்களின் அட்டூழியம் அதிகரித்து வருகிறது. பெண்கள் விழித்து கொண்டால் பிழைத்து கொள்ளலாம். காதல் என்று மதி மயங்கினால் இது போன்ற போலிகளிடம் ஏமாந்து வாழ்க்கையே மங்கிவிடும். சுதாரித்து கொண்ட இந்த பெண்ணால் கம்பி எண்ணி வருகிறார் அரசியல் பிரமுகர். குற்றம் கேடு தரும்.